ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்தியான அடை தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ரைஸ் ஒரு கப் எடுத்துக்கோங்க, கடலைப்பருப்பு 3/4 கப், துவரம் பருப்பு 3/4 கப், உளுந்தம் பருப்பு 3/4 கப், காஞ்ச மிளகா ஒரு 7லிருந்து 9 எடுத்துக்கோங்க, சீரகம் 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 1 கப், மஞ்சள் தூள் கொஞ்சமா தேவைப்படும், கருவேப்பிலை, எண்ணெய் தேவையான அளவுக்கு, கொஞ்சமா பேக்கிங் சோடா, கொஞ்சமா பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. ஒரு பவுல்ல நாம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் அரிசி சேர்த்துருங்க. இது கூட 3/4 கப் கடலைப்பருப்பு, 3/4 கப் துவரம் பருப்பு, 3/4 கப் உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இது கூட ஒரு 7லிருந்து 9 மிளகாய் சேர்த்துட்டு இதை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 hours கழிச்சு நல்லா ஊறிடுச்சு அரிசி பருப்பெல்லாம். இதுக்கப்புறமா இத ஜார்ல போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. நம்ம யூசுவலா இட்லி மாவு அரைக்கிற பதத்துக்கு இதை அரைச்சிக்கலாம். இப்ப மாவு ரெடி ஆயிருச்சு. இது கூட மற்ற இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமா சோடா மாவு, மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, 1 கப் சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 கப் அளவுக்கு கருவேப்பிலை, அதையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அது மேல ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடை மாவு ஊத்திடலாம். இது நல்லா பரவலா ஊத்திட்டு ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய பரவலா சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 to 3 minutes வேக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இதை இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு லைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 1 minute வேகட்டும். அவ்வளோதான், சுவையான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.